மாணவர்கள் வடிவமைத்த 3D பிரிண்டிங், AI, ரோபோட் மற்றும் ட்ரோனுடன் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் பார்ப்போரை வெகுவாக ஈர்த்தன. நாட்டின் 78வது சுதந்திர தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. பள்ளி, கல்லூரிகளிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள KPR பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் நவீன காலத்துக்கு ஏற்றவாறு வித்தியாசமான முறையில் சுதந்திர தின விழா கொண்டாடியிருப்பது பார்ப்போரை வெகுவாக ஈர்த்தன. மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களின் கூட்டு முயற்சியில் வடிவமைக்கப்பட்ட 3D பிரிண்டிங், AI, ரோபோ மற்றும் ட்ரோன் மூலம் சுதந்திர தின விழா வித்தியாசமான முறையில் கொண்டாடப்பட்டன. இதில் 3D AI ரோபோ கைகளில் தேசிய கொடி ஏந்தி வாழ்த்துக்களை தெரிவித்தது. மாணவர்கள் வடிவமைத்த ட்ரோனின் நாட்டின் தேசிய கொடி வானில் பறந்து முன்னதாக தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு மற்றும் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கும் மாதாந்திர உதவித்தொகை திட்ட அறிமுகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இந்திய கப்பல் படை அதிகாரி கமோண்டர் பாலசுந்தரம் தேசிய கொடியை ஏற்றி, நாம் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த மற்றும் தன்னிறைவு நாடாக மாறும் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். இளைய தலைமுறையினர் தங்களுக்கு கிடைக்கும் ஸ்டார்ட் அப், ஆராய்ச்சி, விளையாட்டு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான வாய்ப்பு, ஆதரவு மற்றும் வசதிகளை நேர்த்தியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பேசினார். சிறந்த தொலைநோக்கு பார்வையுடனும் நமது தேசத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்குமாறு மாணவர்களை ஊக்குவித்தார். இதனைத் தொடர்ந்து முப்படையைச் சேர்ந்த தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு, மாணவர்களின் சிலம்பாட்டம் மற்றும் ட்ரோன் சாகசம் போன்றவை நடைபெற்றது.